வணக்கம் நண்பர்களே. இந்த காலை வேளையில அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் வேல்முருகன் ஃப்ரம் எதிர்கோட்டை நியர் சிவகாசி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரைஸ் பிரான் ஆயில பத்தி கொஞ்சம் தெரியும். ஏங்க சமையல் எண்ணெயெல்லாம் பத்தி என்ன தெரிஞ்சுக்கிடணும்? கொண்டு போய் குடுத்தா வாங்கி பயன்படுத்த போறாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அப்படி இல்லங்க. இப்போ ஃபீல்டுல பார்த்தீங்கன்னா, புத்திசாலிகள் அதாவது சொல்லுவாங்க அதிமேதாவிகள். அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, நாம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரைஸ் பிரான் ஆயில்னா என்ன? அதனுடைய தயாரிப்பு முறை எப்படி இருக்கு? ஸோ அதுல என்னென்னலாம் இருக்கு? அதுல என்ன பயன்கள் இருக்கு? அப்படிங்கிறத பத்திதாங்க நாம இன்னைக்கு முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்போ இப்போ மத்த எண்ணெய்கள்லாம் எப்படி பிழிஞ்சு எடுக்குறாங்க? எதுலருந்து பிழிஞ்சு எடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நல்லெண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எள்ளுலேருந்து அதாவது இங்கிலீஷ் சீசாம் ஆயில்ன்னு சொல்லுவோம். சீசாம் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து பிழிஞ்சு எடுக்குறாங்க. இப்ப கடலை எண்ணெய் எடுத்துக்கிட்டோம்னா, கடலை பருப்பு. அதாவது பியா நட் இல்லைன்னா கிரவுண்ட் நட்ன்னு சொல்லுவாங்க. நிலக்கடலையில இருந்து இந்த இது பிரிஞ்சு வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னா, சன்ஃப்ளவர் சீட்ஸ்ல இருந்து பிழிஞ்சு எடுக்கிறாங்க. அப்ப நம்ம ரைஸ் பிரான் ஆயில் எதுல இருந்து பிழிஞ்சு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நாம முன்னாடி என்ன செய்வோம்? அதாவது நெல்ல என்ன செய்வோம்? நல்லா அவிச்சு, அத வந்து நம்ம என்ன செய்வோம்? காய வச்சு, அத கைக்குத்தல். அதாவது இதுல போட்டு நம்ம மாறி மாறி உலக்க வச்சு குத்துவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அரிசியும் தவிடும் சேர்ந்த மாணிக்கு இருக்கும். உமி மட்டும் ரிமூவ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த உமி மட்டும் ரிமூவ் ஆகுறப்ப, நமக்கு நெறைய சத்துக்கள் இந்த அரிசிய பயன்படுத்துறது மூலமா நமக்கு நெறைய கிடைச்சது. முன்னாடிலாம் நெல்லிச்சோறு அப்படின்னு சொல்றது, அவ்வளவு ருசியா இருக்கும். அந்த பழைய சோறுக்கும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு டேஸ்ட்டாவும் இருக்கும். கெட்டு போகாது சீக்கிரமா வந்து என்ன வெயில் இருந்தாலும், என்ன சம்மர் சீசன் இருந்தாலும் நமக்கு வந்து கெட்டு போகாது. அதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் கிடைக்கும். விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைக்கும். அதுல புரோட்டீன் இருக்கும். பிளஸ் வந்து ஃபைபர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லா சத்துக்களும் நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அந்த அரிசியில இருந்தது. சரிங்களா? அப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரைஸ் மில் அப்படிங்கிறது வந்துச்சு. அரவை மில். அந்த அரவை மில் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நெல்ல கொண்டு போய் குடுத்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, அரிசி தனியா, தவிடு தனியா, உமி தனியா பிரிச்சாங்க. அப்போ நம்ம அந்த அரிசிய பயன்படுத்துறப்ப நமக்கு என்ன கிடைச்சது? வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் கிடைச்சது. அந்த தவிடு, அந்த உமி எல்லாம் தனித்தனியா போகுது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாடர்ன் ரைஸ் மில் அப்படிங்கிறது ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுல என்ன பார்த்தீங்கன்னா, அதுல பாலிஷ் பண்ணி இப்ப எல்லாமே அத அரிசி தனியா, தவிடு தனியா, உமி தனியா பிரிச்சு, அந்த அரிசி என்ன செஞ்சாங்க, பாலிஷ் பண்ணி நல்லா பியூர் ஒயிட்டா குடுத்தாங்க. நல்லா பளபளன்னு அந்த அரிசி இருக்கும். அதுல என்ன இருக்கும் நமக்கு? வெறும் கார்போஹைட்ரேட். அந்த பாலிஷ் பண்ணதுனால அதனுடைய டாக்ஸின்ஸ் இருக்கும். சரி ஓகே. இந்த ரைஸ் பிரான் ஆயில் எதுலருந்து தயார் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசிக்கும், அந்த உமிக்கும் இடையில உள்ள அந்த தவிடு. அந்த தவிட நமக்கு பிழிஞ்சு தான் நமக்கு என்ன குடுத்தாங்க? ரைஸ் பிரான் ஆயிலா நமக்கு வந்து குடுத்தாங்க. அதுல வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. ஏன் அப்டின்னா, அந்த தவிட்டுல தான் பார்த்தீங்கன்னா, அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் அந்த அரிசி மேல மூக்கு மாரி இருக்கும். அதுக்கு பேரு தான் பிரான்னு சொல்லுவாங்க. அதுவும் சேர்ந்து அந்த தவிடோட சேர்ந்து போயிறதுனால, அந்த நமக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் எல்லாமே அந்த தவிட்டுல தான் இருக்கும். இப்ப நமக்கு குடுக்குற ரைஸ் பிரான் ஆயில் எப்படி குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு அரிசி தவிட்டுல இருந்து குடுக்குறாங்க. அது மிக சத்து வாய்ந்தது. சரிங்களா? சரி. இப்போ நம்ம எண்ணெய் தேர்ந்தெடுக்கும் முறை. நம்ம எந்த எண்ணெய நம்ம வந்து அந்த ஒரு எண்ணெய தேர்ந்தெடுக்கிறோம்னா, சமையலுக்கு பயன்படுத்துறோம்னா, அது எந்த மாரி எண்ணெய தேர்ந்தெடுக்கணும்? முதல்ல நம்மளுடைய ஆயில் நல்லா இருக்கணும்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயில் தரமா இருக்கணுங்க. சரிங்களா? ஸோ எண்ணெய தேர்ந்தெடுக்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா 2டே 2 விதங்க. ஒண்ணு வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட். அதாவது புகை எழும் கொதிநிலை. நம்ம வந்து எண்ணெய ஹீட் பண்றோம். அந்த புகை எழுந்துருச்சு அப்படின்னா, அதாவது சுமைக்கு உடனே புகை எழுந்துச்சுன்னா, ஸ்மோக்கிங் பாயிண்ட் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஸ்மோக்கிங் பாயிண்ட் எதுலலாம் கம்மியா இருக்குன்னா, உடனே அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபேட் ஆகும். அதுல எண்ணெய் வந்து சிதறடைஞ்சிரும். அந்த எண்ணெய் பயன்படுத்துறதுக்கு அவ்வளவு நல்லதா இருக்காதுங்க. சரிங்களா? 2வது பார்த்தீங்கன்னா, மெத்தட் ஆஃப் ப்ராசஸ். எப்படி அவங்க தயார் பண்றாங்க? அப்படிங்கிற 2 விஷயம் மட்டும் நாம கரெக்ட்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த எண்ணெய நம்ம வந்து பயன்படுத்த முடியும். சரிங்களா?
ஓகே. இந்த மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஸ்மோக்கிங் பாயிண்ட் அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஸ்மோக்கிங் பாயிண்ட் அப்படின்னா எவ்வளவு இருக்குன்னா, ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட்டா எந்த இதுல இருக்கோ, அந்த எண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்தலாங்க. ஏன் ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து எண்ணெய கொதிக்கக் கூடாதுங்க. எண்ணெய வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா, அந்த எண்ணெயில உள்ள அந்த ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும். அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதில உள்ள நியூட்ரன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிதைவடைஞ்சிரும். அந்த எண்ணெய் பயன்படுத்துறதுக்கு உகந்ததா இருக்கு. டிரான்ஸ்பேட்டா மாறிரும். டிரான்ஸ்பேட்டா மாறிறப்ப அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அது வந்து அந்த ஆயில் வந்து ஆக்ஸிடைஸ் ஆகி அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதுல வந்துரும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பத்தி தெரியும் ஏற்கனவே. அது உள்ள போய் செல்ஸ பூரா டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ, அப்ப அந்த மாரி எண்ணெயா நமக்கு இருக்கக்கூடாது. லோ ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கக்கூடாது. அப்ப ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் உள்ள எண்ணெய்கள நம்ம பயன்படுத்துறப்ப, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த குறைபாடும் வராது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெத்தட் ஆஃப் ப்ராசஸிங். எப்படி தயார் பண்றாங்க? எப்படி தயார் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்குல ஆட்டுறதாங்க முன்னாடிலாம் நெறையா பண்ணாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, செக்குல ஆட்டுறது 2 விதமா இருக்குங்க. மரச்செக்கு, அது போக பார்த்தீங்கன்னா, அந்த மெக்கானிக்கல் ப்ராசஸ் அதாவது ஸ்டீல் பாடி, இரும்பு செக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ரைட் மரச்செக்குல ஆட்டுறப்ப, அது எப்படி பண்றாங்க? நமக்கு எவ்வளவு ஈல்டு கிடைக்கும்? அந்த எண்ணெய் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இப்ப மரச்செக்குல ஆட்டும்போது பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ரொம்ப ஈல்டு வந்து குறைவா கொடுக்கும். ஒரு 40% தாங்க. சரிங்களா? இப்போ 40% எப்படி? ஒரு 2 1/2 கிலோ அந்த இதா அந்த ரா மெட்டீரியல் ஏதாவது எள்ளோ, கடலை பருப்பு அந்த நிலக்கடலையோ, இல்ல சன்ஃப்ளவர் சீட்ஸோ, இல்லையோ அந்த தவிடு இதெல்லாம் ஆட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு 40% தான் ஈல்ட் கிடைக்கும். இது மரச்செக்குல ஆட்டுறப்ப. இது வெறும் கோல்டு ப்ராசஸ்ன்னு கூட அந்த கோல்டு பிரஸ்டுன்னு கூட நம்ம வந்து சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது பிசிக்கல் ரிபைனிங் கூட இன்னொரு இதா சொல்லுவாங்க. இந்த பிசிக்கல் ரிபைனிங் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, அதிகமா ஹீட் ஏற்படாது. அந்த டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. அப்ப எண்ணெயில உள்ள சத்துக்கள் பார்த்தீங்கன்னா, அப்படியே இருக்கும். எண்ணெய் சிதைவடையாது. நமக்கு வந்து ஒரு முறை பயன்படுத்திய ஆயில மறுபடியும் நம்ம பயன்படுத்த முடியும். அது வந்து அந்த ஒரு மாரி அந்த என்ன சொல்லுவாங்க, பிளாக் கலர்ல ஆகாது. ஏன் அப்படின்னா, பிளாக் கலர் ஏன் ஆகுதுன்னா, ஸ்மோக்கிங் பாயிண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா, அந்த ஹார்மோன் ஃபுல்லாவே அதுல இதாகி, அது ஃபுல்லா அந்த ஆயில் பிளாக் கலரா மாறுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அத ஃப்ரை செய்யப்பட்டதுக்கு அப்புறமும் அந்த ஆயில் வந்து இந்த மாரி இதுலருந்து தயார்படுத்தக்கூடிய ஆயில வந்து பிசிக்கல் ரிவைனிங் பண்ணக்கூடிய ஆயிலும் நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ இதுல வந்து ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கிறதுனால, விதைகள அரைத்து சூடுபடுத்தாமல் நமக்கு பிரித்தெடுக்க அப்படியே வந்து அ அ இது வந்து பிரிச்செடுத்து தர்றதுனால, நமக்கு எண்ணெயில உள்ள சத்துக்கள் வந்து நமக்கு அப்படியே இருக்கும். அதனுடைய இயற்கையான சுவை, மனம் எல்லாமே பாதுகாக்கப்படும். அதுல உள்ள விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்ஸிடன்ட்ஸ் வந்து அந்த சத்துக்கள் நமக்கு முழுமையா கிடைக்குங்க. இது இன்னொரு ப்ராசஸ், மெக்கானிக்கல் ப்ராசஸ். நான் அப்பயே சொன்ன மாரி இரும்பு செக்குல இந்த இரும்பு செக்குல ஆட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். இப்ப நம்ம வீட்ல மிக்ஸி இருக்கு. ஏதோ சட்னி ஏதோ ஒண்ணு நம்ம வந்து அத வந்து அரைக்கிறோம். அத அரைச்சுட்டு அத தொட்டு பாருங்க. அந்த மிக்ஸி எவ்வளவு ஹீட்டா இருக்கு. நம்ம ஒரு 1 நிமிஷம், 1 1/2 நிமிஷத்துக்குள்ள அரைக்கக்கூடிய அந்த சட்னி அரைக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா, அந்த மிக்ஸி வந்து எவ்வளவு ஹீட் ஆகுது பாருங்க. ஏன் அப்டின்னா, அதுல அந்த ஸ்டீல் பாடி இருக்கிறதுனால, அந்த அரைக்கக்கூடியது வந்து ஸ்டீல்ல இருக்கிறதுனால. ஸோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு ஹீட் வந்து புரொடியூஸ் ஆகும். ஸோ, அதிலேயே வந்து அப்படி இருக்கிறப்ப, அதனால தான் சொல்லுவாங்க. முன்னாடிலாம் வந்து எத சொல்லுவாங்க, அம்மியில அரைப்பாங்க. அப்ப அம்மியில அரைச்சு வச்சு அந்த குழம்பு வைக்கிறதுக்கும், இப்ப மிக்ஸியில அரைச்சு வச்சு குழம்பு வைக்கிறதுக்குள்ள வித்தியாசம் 2 இருக்கு. ஏன் அப்படின்னா, அம்மியில அரைக்கிறப்ப அந்த சத்துக்கள் வந்து அது அப்படியே இருக்கும். நம்ம மிக்ஸியில அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அது அது ஓவரா ஹீட் புரொடியூஸ் ஆகி, அது அந்த என்ன அரைக்கிறோமோ அதில உள்ள சத்துக்கள் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால தாங்க அந்த டேஸ்ட்ங்கிறது நம்ம குழம்புக்கு வந்து வரமாட்டேங்குது. இத புரிஞ்சிருக்கான்னு சொல்றேன். இதே மாரி தாங்க இரும்பு செக்குல ஆட்டுறது. இந்த இரும்பு செக்குல ஆட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹீட் வந்து அதிகமா புரொடியூஸ் ஆகும். டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அப்படி அதிகமாகறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்து அந்த எண்ணெயில உள்ள சத்துக்கள் ஃபுல்லாவே டேமேஜ் ஆகி, அது ஆக்ஸிடைஸ் ஆகி, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்கள் அதிகமா ஃபார்ம் ஆகும். இதுல ஈல்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கும். எவ்வளவு பார்த்தீங்கன்னா, 60% கிடைக்குங்க. இப்போ 1 1/2 கிலோ 2 கிலோ ஆட்டுறனாலே நமக்கு வந்து 1 லிட்டர் வந்து அதுல கிடைச்சிருங்க. சரிங்களா? இப்ப ஈல்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இத வந்து கொஞ்சம் ரீயூஸ் பண்ணா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இதுல விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்ஸிடன்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப இதெல்லாம் சாப்பிடுறப்ப, நம்ம இத ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா கூட கொஞ்சம் பிரச்சனை வராது. ரீயூஸ் பண்றப்ப நமக்கு அதிகமான பிரச்சனைகள வந்து கொண்டு வரும். இதுல பார்த்தீங்கன்னா, லோ ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கும். ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுல ரொம்ப மோசமானது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ப்ராசஸ்ங்காங்க. இந்த கெமிக்கல் ப்ராசஸிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன செய்வாங்க? ரிஃபைன் பண்றதுங்க. ரிஃபைன் பண்றது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ கடலை பருப்போ, நிலக்கடலையோ, இல்ல எள்ளோ, இல்ல சன்ஃப்ளவர் சீட்ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது மூலமா பண்றப்ப பார்த்தீங்கன்னா, ஈல்டு வந்து 100% கிடைக்குங்க. அது எப்படி 100% கிடைக்கும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஹெக்சேன் அப்படிங்கிற ஒரு சால்வெண்ட்ட சேர்க்கிறாங்க. இந்த சால்வெண்ட் இது ஒரு பெரிய நச்சுத்தன்மை வாய்ந்தது. இந்த சால்வெண்ட் சேர்க்கிறப்பனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா,
அதுல உள்ள அப்படி எல்லாமே கரைஞ்சு அப்படியே வெளியில வந்துருங்க. ஹெக்சைனோட கரைஞ்சு அது வந்து ஃபுல்லா ஈல்டு வந்து 100% கிடைக்கும். ஒரு சில கம்பெனி வந்து ஹெக்சைன் முழுமையாக அந்த ஆயில்ல இருந்து ஹெக்சைனை ரிமூவ் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அதிகமான பிரச்சனைகள் இதுல ஏற்படுங்க. அதுவும் போக பாத்தீங்கன்னா, இதுல ஓவரா ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகுறப்ப நமக்கு வந்து எண்ணெயில் உள்ள சத்துக்கள் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிரும். இதுல பாத்தீங்கன்னா, எந்த விதமான சத்துக்கள் இருக்காது. அத பாத்தீங்கன்னா, அதுல என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இயற்கையான சுவை, மனம் எதுவும் இருக்காது. இத இன்னொன்னு என்ன செய்வாங்க, அந்த ஹெக்சைன்ல போட்டு இது பண்ணதுக்கு அப்புறமும், அத அல்கலைன் மீடியத்துக்கு கொண்டு போய் அதுல உள்ள ஃப்ளேவர் எல்லாமே காலி பண்ணிருவாங்க. ஸோ கிறிஸ்டல் கிளியரா அந்த எண்ணெய் வந்து கிடைக்குங்க. சரிங்களா? இதுல ஏதாவது இந்த ஆயில பயன்படுத்தும்போது நமக்கு ஏதாவது பயன் அப்படின்னு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸும் கிடையாதுங்க. ஸோ இந்த ஆயில வந்து ரீயூஸ் பண்ணா, இது பெரும் பிரச்சனைகள வந்து நமக்கு கொண்டு வருங்க. ஏன் அப்படின்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லேசா ஹீட் ஆன உடனே இந்த ஆயில் அப்படியே டிரான்ஸ்பர்ட்டா மாறிடும். இந்த டிரான்ஸ்பர்ட் அப்படிங்கிறது மோசமான கெட்ட கொழுப்புகள உருவாக்கக்கூடியது. ஸோ இது வெரி வெரி ரொம்ப 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 லோ ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கும். லேசா சூடு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் ஃபுல்லா ஆக்ஸிடைஸ் ஆகி, இதுல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமா ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப இந்த மாரி ஆயில்கள உதாரணத்துக்கு நீங்க வெளியில உள்ள பிராண்டுகள சொல்லுவாங்க. ரொம்ப இதா ரிஃபைன்ட் நான் அந்த ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்றேன், அந்த ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்றேன்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ரிஃபைன்ட் ஆயில் அதிகமா பயன்படுத்துறவங்களுக்கு ரத்தத்துல பார்த்தீங்கன்னா, கெட்ட கொழுப்பு, அது போக பார்த்தீங்கன்னா, கிளிசரைட்ஸ் ட்ரை கிளிசரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் மோசமான கொழுப்பு. இந்த மாரி இதெல்லாம் ஃபார்ம் ஆகுறப்ப, இதய நோய்கள் வரும் அபாயம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஸோ இதுல எந்த விதமான எண்ணெய் வித்துக்கள், அதாவது சத்துக்கள் எதுவும் இருக்கிறதுனால, இத பிரித்தெடுக்க பயன்படும் ஹெக்சேன் வந்து சரியா ரிமூவ் பண்ணல அப்படின்னாலும், இது அதிகமான பிரச்சனைகள், உடல் உபாதைகள் வந்து கொண்டு வரும். இவங்களுக்கு அ ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற இது வந்து அபாயம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஸோ இந்த மாரி தாங்க நெறையா வெளியில ரிஃபைன்ட் ஆயில் தாங்க அதிகமா பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரிஃபைன்ட் ஆயில் நாம சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொழுது, லோ ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கிறதுனால, நமக்கு வந்து குறைவான டெம்பரேச்சர்லயே பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் ஆக்ஸிடைஸ் ஆகும். டிரான்ஸ்பர்ட் அதிகமா ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ஸோ அதனால தாங்க வெளியில பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு கடைகள்ல ஒரு வடையோ, ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆயில என்னைக்கு அந்த சட்டியில ஊத்தியிருக்காங்களோ, அதுலருந்து அவங்க மாத்தவே மாட்டாங்க. மேலும் மேலும் அந்த ஆயில் குறைய 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 மேல் வந்து ஆட் ஆயிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு பாம் ஆயிலோ, இல்ல அவங்க பண்ற ஏதோ ரிஃபைன்ட் ஆயிலோ ஏதோ தான் அவங்க வடை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படி பண்றப்ப, அதெல்லாம் நம்ம வந்து அதிகமா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது பல உபாதைகள் வந்து நமக்கு கொண்டு வருங்க. சரிங்களா? ஓகே. அப்ப சீக்கிரமா வந்து இந்த மாரி பிரச்சனைகள், ஹார்ட் பிரச்சனைகள் அதிகமா வர்றதுக்கு, ஹை பிரஷர் அதாவது ரத்த அழுத்தங்கள் முன்ன பின்ன அ ஹ அதிக என்ன சொல்றாங்க? ஹை பிரஷர், லோ பிரஷர் இந்த மாரிலாம் வர்றதுக்கு காரணம், இந்த சமையல் எண்ணெயும் ஒரு காரணம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ வெளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு அதாவது எவ்வளவு எவ்வளவு லீஸ்ட் பிரைஸா குடுக்குறாங்களோ, நம்ம அந்த எண்ணெய வாங்கி பயன்படுத்துறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி 1 லிட்டர் நம்ம எண்ணெய் தயாரிக்கிறாங்கன்னா, அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத ஒரு 2 விதமான உதாரணம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மரச்செக்குல ஆட்டி நமக்கு வந்து எண்ணெய் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ உதாரணத்துக்கு நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் எதுலருந்து எடுக்குறாங்க? எள்ளு. இப்போ எள்ளோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 130 ஹோல்சேல் ரேட் பெர் கிலோ. 2 1/2 கிலோ எள்ள ஆட்டுனா தான். அதுபோக இன்னொன்னு எள்ள வாங்கிட்டு வந்து என்ன செய்யணும்? அத காய வைக்கணும். இப்ப 10 கிலோ எள்ள காய வைக்கிறாங்கன்னா, நமக்கு 6 கிலோ எள்ளு தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த எள்ளோட அந்த வெயிட் வந்து குறைஞ்சுக்கிடும். அப்போ 2 1/2 கிலோ எள்ளு ஆட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 1 லிட்டர் நல்லெண்ணெய் கிடைக்குங்க. சரிங்களா? இப்ப யாருமே வந்து வியாபாரிகிட்ட கேள்வி கேட்கறது இல்லங்க. அதாவது நமக்கு என்ன அ ரேட்ல கிடைக்கணுமோ, அந்த ரேட்ல வந்து நமக்கு கொண்டாந்து குடுக்குறாங்க. இது எப்படி நீ இந்த ரேட்ல தர முடியும்? அப்படின்னு யாராவது ஒரு ஆள் கேட்டோம் அப்படின்னா, அந்த வியாபாரிகள் வந்து அதுக்கப்புறம் அவங்க முழிப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு ரூ. 200 நல்லெண்ணெய் கிடைக்குதா? ஓகே சூப்பர். ரூ. 230 ரூ. 250 நல்லெண்ணெய் கிடைக்குதா? சூப்பர். நமக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைக்குது அப்படிங்கிறது அவங்க நம்ம வந்து வாங்கிடுறாங்க. ஏன் அப்படின்னா, அதுல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினரல் ஆயில். இந்த மினரல் ஆயில் பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல லீஸ்ட் இது வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா, பியூரா இருக்கும். இதுல எந்த எண்ணெய்களோட கலப்படம் பண்ணாலும், அந்த எண்ணெயோட வந்து கலர் மாறாது. அந்த டேஸ்ட் மாறாதுங்க. ஸோ இந்த மாரி ஆட் பண்றப்ப நமக்கு வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. இப்படித்தான் வந்து மக்கள்ட்ட வந்து ஏமாத்தி எண்ணெய்கள கொண்டாந்து வித்துட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம பெரும்பாலான ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து நம்ம சந்திக்கிறோங்க. சரி ஓகே. இப்ப நல்லெண்ணெய் தயாரிக்கிறோம்னா, 2 1/2 கிலோ எள்ளுக்கே பார்த்தீங்கன்னா, ரூ. 325 ஆகுது. எள்ளோட ரேட் எள்ளுக்கு உண்டான இதே பார்த்தீங்கன்னா, அந்த ரா மெட்டீரியலோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, 325. அப்போ ரூ. 250
எப்படிங்க நல்லெண்ணெய் கொடுக்க முடியும்? நம்மலாம் யோசிக்கணும் கொஞ்சம். அதே மாரி இதுல அப்படியே அந்த எள்ள ஆட்டி நமக்கு குடுக்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல கசப்புத்தன்மை அதிகமா இருக்கும். அந்த எள்ள மட்டும் ஆட்டி நமக்கு குடுத்தாங்கன்னா, நம்ம அப்படியே சமையலுக்கு பயன்படுத்த முடியாது. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனங்கருப்பட்டி சேர்க்கணுங்க. அந்த பனங்கருப்பட்டி சேர்த்தால் மட்டும் தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா, அந்த ஆயில்ல ரொம்ப கசப்பு தன்மையா இருக்கிற அந்த எள்ள வந்து அந்த நல்லெண்ணெய வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. அப்ப இதுல எவ்வளவு சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பனங்கருப்பட்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 240 பெர் கிலோ. அப்ப 1 லிட்டருக்கு எவ்வளவு சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ வந்து நம்ம சேர்க்கணும். அப்ப 1/4 கிலோவோட ரேட்டு பனங்கருப்பட்டி ஒரு இதுக்கு வந்து அந்த 2 1/2 கிலோ எள்ளுக்கு 1 லிட்டர் கிடைக்கும். அந்த 1 லிட்டருக்கு நம்ம எவ்வளவு சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா, 1/4 கிலோ கருப்பட்டி சேர்க்கணும் பனங்கருப்பட்டி. அப்ப அதுக்கு எவ்வளவு ஆகுது பார்த்தீங்கன்னா, ரூ. 60 ஆகுது. இதுல கிரைண்டிங் சார்ஜஸ் இருக்குங்க. ரூ. 20 இருக்குங்க. பேக்கிங் சார்ஜஸ் இருக்கு. அவரோட லாபம் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம பார்க்கிறப்ப, ஒரு ரூ. 450 இருந்தால் மட்டும் தான் அந்த எண்ணெய் தரமான எண்ணெய நமக்கு தயாரிச்சு குடுக்குறாங்கன்னு அர்த்தங்க. இத யாராவது நம்ம கேள்வி கேட்கிறோமா? ரூ. 250 எப்படிப்பா நல்லெண்ணெய் தயாரிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆள் கேட்டீங்க அப்படின்னா, அவங்க திருந்துவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து இன்னொரு இது கடலை எண்ணெய். இப்போ இன்னைக்கு கடலை பருப்போட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 100ங்க. ஹோல்சேல் ரேட்டுங்க. அப்போ இத வந்து 2 1/2 கிலோ கடலை பருப்பு. இதையும் பார்த்தீங்கன்னா, வாங்கி உலர வச்சு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் தாங்க பயன்படுத்தணும். அப்ப காய வைக்கிறதுல நமக்கு வந்து எடை குறையும். ஸோ, அதனால தாங்க 2 1/2 கிலோ போடுறேன். அந்த 2 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா, இதுக்கே பார்த்தீங்கன்னா ரூ. 250. எப்படிங்க ரூ. 150க்கும், ரூ. 180க்கும் நமக்கு கடலை எண்ணெய் குடுக்க முடியும்? சரிங்களா? யாராவது கேள்வி கேட்கிறோமா? நமக்கு குறைச்சு கிடைக்குதா? ஓகே. அந்த எண்ணெய் தரமா இருக்கா? அப்படிங்கிற என்னைக்கா நம்ம சிந்திக்கிறது இல்லங்க. ரைட்டுங்களா? ஓகே. அப்போ 2 1/2 கிலோ போடுறீங்க. இதுக்கே ரூ. 250 ஆயிருது. இது போக நான் அப்பவே சொன்ன மாரி, இதுக்கு வந்து கருப்பட்டி அதெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லங்க. அப்படியே நம்ம பண்ணலாம். அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரைண்டிங் சார்ஜஸ் இருக்கு. பேக்கிங் சார்ஜஸ் இருக்கு. அவரோட லாபம் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 300 இருந்தால் மட்டும் தான் இந்த கடலை எண்ணெய் தரமான கடலை எண்ணெய். சரிங்களா? இது யாராவது என்னைக்காவது நம்ம வந்து சிந்திச்சிருக்கிறோமா? கேள்வி கேட்டிருக்கோமா? சரிங்களா? கேள்வி கேட்டா மட்டும் தாங்க நியாயம் பிறக்கும். சரிங்களா? ஸோ கேள்வி கேட்காத வரைக்கும் வியாபாரிகள் வந்து கொண்டாட்டமா இருப்பாங்க. அவங்க கலப்படம் பண்ணி தான் நமக்கு குடுப்பாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே வந்து இது வந்து செக்கெண்ணெயோட இது வந்து ரேட்டுங்க. இவங்க எப்படி தயாரிச்சாலும் நமக்கு வந்து அது வந்து தரமான எண்ணெயா இருக்காது அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கிடணுங்க. ரைட்டா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ அரிசி தவிட்டு எண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செக்குல இப்படி ஆட்டிடுறாங்க. அரிசி தவிட்டு எண்ணெய் எப்படிங்க தயாரிக்க முடியும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி தவிட்டு எண்ணெய் செக்குல கண்டிப்பான முறையில பிழிஞ்சு எடுக்க இது மாரி முடியாது. கடலை எண்ணெயோ, எள்ளெண்ணெயோ, இல்ல சன்ஃப்ளவர் சீட்ஸோ இதெல்லாம் பிழிஞ்சு எடுக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கிடுவோம். இப்போ உலகம் முழுக்க வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து அவங்க பயிரிட்டா கூட சென்னைக்கு மட்டுமே அந்த எண்ணெய் சரியா போகுமா? பத்தாதுன்றாங்க. அப்புறம் எப்படிங்க இவங்க உலகம் முழுக்க விற்பனை பண்ண முடியும்? நான் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? சரிங்களா? இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து அவங்க நம்ம கம்பெனி இங்க உள்ள தயாரிப்பு கம்பெனி எதுவுமே பார்த்தீங்கன்னா, சன்ஃப்ளவர் சீட்ஸ அப்படியே போட்டு அந்த சூரியகாந்தி எண்ணெயா தயார்படுத்துறது இல்லங்க. இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, இம்போர்ட் பண்றாங்க. இம்போர்ட் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, குரூட் ஆயிலா இம்போர்ட் பண்றாங்க. குரூட் ஆயில் அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ கிரஷ் பண்ணி அந்த ஆயிலா நமக்கு இவங்க இம்போர்ட் பண்றாங்க. அது கூட அத வந்து ரிஃபைனிங் பண்றாங்க. அத ரிஃபைனிங் பண்றப்ப அந்த கலப்படங்கள் அந்த மினரல் ஆயில் சேர்த்து தான் இவங்க தர முடியும். இல்ல அப்படின்னா, இது உலகம் முழுக்க இவங்களால சப்ளை பண்ண முடியாது. தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அப்ப நமக்கு தரமான அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கோமா? அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ரைட்டா? அப்போ அரிசி தவிட்டு எண்ணெய இந்த செக்குல வந்து ஆட்டி பிரிச்சு எடுக்க முடியாது. இதுக்கு வந்து 2 ப்ராசஸ் தாங்க பண்ண முடியும். ஒண்ணு கோல்டு பிரஸ் அதாவது பிசிக்கல் ரிஃபைனிங் பண்ண முடியும். இல்லையா, கண்டிப்பான முறையில ரிஃபைனிங்னா கெமிக்கல் ப்ராசஸ் தான் பண்ண முடியும். அந்த ஹெக்சேன வச்சு அத சால்வெண்ட்ட விட்டு கரைச்சு, அதன் மூலமா அத அனலைஸ் பண்ணி ஹெக்சேன பிரிச்சு தனியா பிரிச்சு, இத ரிஃபைனிங் பண்ணி அதுதாங்க நமக்கு தயார் பண்ணி குடுக்க முடியும். இது அதிகமான ஹீட் பண்ணி பண்றதுனால, இது வந்து அரிசி தவிட்டின் வெளியில கிடைக்கிற ரிஃபைனிங் ஆயில் எதுவுமே தரம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன் அப்டின்னா, யாருமே இந்த கோல்டு ப்ராசஸ் அதாவது பிசிக்கல் ரிஃபைனிங் மூலமா இந்த அரிசி தவிட்டினை பிரிச்சிருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இதுல வந்து காஸ்ட் அதிகமாகும். ஸோ நம்ம கம்பெனி நமக்காக தரமான எண்ணெயா, அதனோட சத்துக்கள் அப்படியே இருக்குன்றதுக்காண்டி தரமான எண்ணெய குடுத்துருக்காங்க. இதுல விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதுல உள்ள ஆன்டி ஆக்ஸிடன்ட்ஸ் அப்படியே நமக்கு வந்து இயற்கையானது இருக்கு. அப்படியே கிடைக்குது. அந்த இயற்கையான சுவை, மனம் அது அப்படியே இருக்கு. சரிங்களா? இன்னொன்னு ரைஸ் பிரான் ஆயிலுக்கு வந்து என்னன்னா, அந்த அ இதுக்கு வந்து அதுக்கான டேஸ்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது.
இது எந்தது மூலமா உணவுப் பொருள் மூலமா நம்ம தயார் பண்ணாலும் அதனுடைய டேஸ்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கோல்டு ப்ரெஸ் மூலமா நம்ம கம்பெனி நமக்கு சூப்பரா நமக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல 90% கம்பெனி வெளியில உள்ள கம்பெனி எதுவுமே பார்த்தீங்கன்னா, ரிஃபைனிங்கா தான் தர்றாங்க. இந்த ரிஃபைனிங் ரைஸ் பிரான் ஆயில் பயன்படுத்தும் பொழுது, நமக்கு எந்த விதமான பலனும் கிடையாது, பயனும் கிடையாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நம்ம மோதிகேர் கம்பெனி மட்டும் தான் நமக்கு இது பிசிக்கல் ரிஃபைனிங் மூலமா நமக்கு கோல்டு பிரஷ்டு ஆயிலா நமக்கு வந்து தந்திருக்காங்க. நமக்கு இயற்கையான சத்துக்கள் குறையாம நமக்கு தயாரித்து நமக்கு வந்து மார்க்கெட் பண்றாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா, நமது மோதிகேர் கம்பெனி கொடுக்கும் நம்மளுடைய சோல் ஃப்ளவர்ஸ் ஆக்டிவ் ரைஸ் பிரான் ஆயில் மட்டுமே நமக்கு வந்து மிக மிக ஆகச் சிறந்தது. சரிங்களா? ஸோ இத வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் பிரான் ஆயில் வேர்ல்டுல எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்து யாரெல்லாம் ஆரோக்கியமா இருக்குன்னு விரும்புறாங்களோ அங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. யார் யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, சைனா, ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா வந்து அங்கெல்லாம் வந்து ரைஸ் பிரான் ஆயில் தாங்க பயன்படுத்துறாங்க. சரிங்களா? சரி ஓகே. இந்த ரைஸ் பிரான் ஆயில்ல நம்ம குடுத்திருக்க ரைஸ் பிரான் ஆயில்ல என்ன இருக்கு? அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு விஷயங்கள் வந்து இதுல குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. இது என்ன ஒரு நிமிஷம். இதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவ்வளவு நமக்கு இயற்கையான சத்துக்கள் வந்து நமக்கு அப்படியே குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, எந்த மாரியானது இதெல்லாம் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஓகே. இதுல நமக்கு ஒரு 100 கிராம் ரைஸ் பிரான் ஆயில் ரைஸ் பிரான் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த எண்ணெய நம்ம பயன்படுத்தும்போது 1 கிராமுக்கு 9 கலோரிஸ் கிடைக்குதுங்க. அப்போ ஒரு நாளைக்கு நாம 10 கிராம் அப்படின்னு பயன்படுத்தினா நமக்கு 90 கலோரிஸ் வந்து இதுல கிடைச்சிடும். ஒரு இட்லி சாப்பிட்டோம்னாலே 85 கலோரி தான். ஒரு சப்பாத்தி சாப்பிட்டோம்னாலே 85 கலோரி தாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஒரு 10 கிராம் எண்ணெய் நம்ம பயன்படுத்துறோம்னா, இதுல 90 கலோரிஸ் நமக்கு கிடைக்கும். இதுல சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது 24 கிராமுங்க. அப்புறம் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இது வந்து 34 கிராம் நமக்கு குடுத்துருக்காங்க. மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் 42 கிராம் ஹை லெவல்ல குடுத்துருக்காங்க. இதுல ஒமேகா 3 1.2 கிராம், ஒமேகா 6 வந்து 32.5 கிராம் நமக்கு குடுத்துருக்காங்க. இப்ப என்னங்க இது சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். பால் நம்ம காய்ச்சுறோம். காய்ச்சி நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி வெளியில வைக்கும்போது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுதாங்க சாச்சுரேட்டட். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? பெரும்பாலான எண்ணெய்கள் சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டா தாங்க குடுக்குறாங்க. பால் திரஞ்சு கெட்டுப்போன பால நம்ம குடிச்சோம்னா எப்படி இருக்கும்? அப்படித்தாங்க வெளியில உள்ள அந்த ரிஃபைனிங் ஆயில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே கெட்டுப்போன பால வந்து நம்ம குடிச்சோம்னா என்ன உபாதைகள் ஏற்படுமோ, அதே உபாதைகள் ரிஃபைனிங் ஆயில்ல ஏற்படும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்னங்க இது நான் ரிஃபைனிங் ஆயில் 10 வருஷமா யூஸ் பண்றேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா இருக்காதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் பாதிக்கும். இப்போ ஸ்மோக் பண்றாங்க. உடனேவா பாதிக்குது? புகையில போடுறாங்க. உடனேவா பாதிக்குது? தண்ணி அடிக்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. உடனே பாதிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அது உடல்ல டாக்ஸின்ஸ ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும். நம்ம உடல் அத சரி பண்றதுக்கு போராடிக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல. ஸோ அதே மாரி தாங்க நம்மளுடைய இந்த கெமிக்கலான இந்த ரிஃபைனிங் பண்ண ஆயில பயன்படுத்தும் போது உள்ள வந்து பல உபாதைகள் நமக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து என்ன செய்றோம்? ஏதோ பண்ணுது, ஏதோ வேலை பார்க்குது. அப்பப்போ ஊசி போடுறோம், அப்பப்ப சரி பண்ணிக்கிறோம். அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஆனா இந்த சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இதுலயும் பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குங்க. உதாரணத்துக்கு இந்த பால் தயிரா மாரி வெளியில இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதையும் நம்ம சாப்பிடலாம். அந்த மாரி தாங்க நம்ம சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் 24 கிராம் குடுத்துருக்காங்க. தயிரா குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, பாலி அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா, பியூர் பாலா நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுக்கு பேரு தாங்க இதுல பாலி அன்சாச்சுரேட்டட் மோனோ பாலி அன்சாச்சுரேட்டட் அப்படிங்கிறத நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. சரி, இந்த மாரி ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்ம கம்பெனில தாங்க ரொம்ப அதிகபட்சமா குடுத்துருக்காங்க. இது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் 34 கிராமும், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் 42 கிராமும் வந்து குடுத்துருக்காங்க. உயர்தரமா நம்ம இதுல குடுத்துருக்காங்க. அவ்வளவு சூப்பரா. ஒமேகா 3, ஒமேகா 6 ஏற்கனவே தெரியும். அது கெட்ட கொழுப்ப குறைச்சு நல்ல கொழுப்ப அதிகப்படுத்தக்கூடிய அந்த இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அதுல சேர்த்திருக்காங்க. சரிங்களா? நேச்சுரல் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பைட்டோஸ்டெராய்ட்ஸ் இது வந்து 1800 மில்லிகிராம் அதிகபட்சமா குடுத்துருக்காங்க. டோகோட்ரைனால், டோகோஃபெரால்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ காம்போனன்ட்ஸ். இந்த விட்டமின் இ காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா, 24.2 மில்லிகிராம் அதாவது 24.2 மில்லிகிராமும், டோகோஃபெரால் வந்து 31.2 24 மில்லிகிராமும் குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா எந்த கம்பெனியும் தராத மோதிகர் கம்பெனிக்கு நன்றி சொல்லுங்க. எந்த கம்பெனியும் தராத ஒரேசனால் 1500 மில்லிகிராம் பெர் 100 கிராமுக்கு. அதாவது நம்மளுடைய 1 லிட்டர்ல 15,000 பிபிஎம்
ஒரைசனால் கொடுத்துருக்கேன். அந்த ஒரைசனால் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துங்க. இந்த சத்துங்கள் சேர 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 உடம்பு அவ்வளவு சூப்பரா இருக்கும். உடம்பு பளபளப்பு, உடம்பு இளமையாகும். சரிங்களா? அப்படி ஒரு சூப்பரான சத்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் இ, விட்டமின் ஏ, விட்டமின் டி இந்த மாதிரி கொழுப்பில் கரையக்கூடிய ஃபேட்ஸ், அதாவது ஃபேட் சால்வன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ், வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ் இருக்குங்க. விட்டமின்ஸ்லேயே இது 2 விதமா இருக்கும். இந்த வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி, பி1, பி2, பி3, பி5, பி6, பி7, பி9, பி12, விட்டமின் சி இது பூரா பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ்ங்க. இது வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ, ஏ, டி இதெல்லாம் வந்து நமக்கு தந்திருக்காங்க. ஸோ இந்த கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் நம்ம உடம்புல இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாப்பாட்டுல இருந்து எடுக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்புல நல்ல கொழுப்பு இருந்தா தான் இந்த விட்டமின்களை கரைச்சி நமக்கு நல்லா சத்துக்களா மாத்தி தரும் நம்ம உடம்பு. அப்ப அதுக்கு உடம்புக்குள்ள என்ன இருக்கணும்? நல்ல கொழுப்பு இருக்கணும். அந்த நல்ல கொழுப்பை தரக்கூடியது நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயிலும் கூடங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அதி முக்கியமான சத்துக்களா வந்து நமக்கு நம்ம கம்பெனி நமக்கு பார்த்து தந்திருக்காங்க. ரைட்டுங்களா? இதுல என்னங்க பிடிச்சிருக்கு நான் இந்த எண்ணெய் பயன்படுத்துறதுனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இயற்கையான சுவை மனம் இருக்கிறதுனால எந்த உணவுப் பொருளோட சேர்த்து சமைச்சாலும் அதனுடைய சுவையோ அதனுடைய தன்மையோ மாற்றுவதில்லை, கெடுப்பதில்லை நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில். ஸோ எந்த உணவோட நம்ம சமைச்சாலும் நீண்ட நாள் வச்சிருக்க முடியும். சிக்கு இருக்காதுங்க. அதாவது எண்ணெய் சிக்கு வாடான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த எண்ணெய் சிக்கு வாடை இதுல இருக்கவே இருக்காது. எந்த உணவுப் பொருளும் சீக்கிரமாக கெட்டு போவதில்லை. வயதானவர்களுக்கு பாத்தீங்கன்னா நெஞ்செரிச்சல் இருக்கும். ஸோ இந்த ரைஸ் பிரான் ஆயில்லாம் பயன்படுத்தும் பொழுது அந்த மாதிரி நெஞ்செரிச்சல் வந்து இதுல இருக்காது. நான் அப்பவே சொன்ன மாதிரி இந்த விட்டமின் இ காம்பனன்ட் அப்படிங்கிற டோகோபரால், டோகோட்ரைனால் இருப்பதனால வேல்யூபிள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது சும்மா கிடையாது. இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப 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 பூஸ்ட் பண்ணும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. போஸ்ட் மெனோபாஸ் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 55 வயது 50 வந்து அந்த 55 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த பீரியட்ஸ் வந்து நிக்கிற டைம். இந்த மாதிரி டயத்துல பாத்தீங்கன்னா அவங்க அதிகப்படியான பிரச்சனைகளை வந்து அவங்க எதிர்கொள்வாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரைஸ் பிரான் ஆயிலை ரெகுலரா பயன்படுத்தும் பொழுது அந்த மாதிரி பிரச்சனைகள் குறையுதுன்றாங்க. ரைஸ் பிரான் ஆயில் அவ்வளவு சூப்பரானதுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து சாஃப்டாகவும் அதுபோல் ஷைனாகவும் க்ளோயிங்கா வச்சுக்கணும் அப்படின்னா நம்மள ரைஸ் பிரான் ஆயில் பயன்படுத்துங்க. சரிங்களா? இந்த ரைஸ் பிரான் ஆயில் ரெகுலரா பயன்படுத்தும் நம்ம ஸ்கின்னே அவ்வளவு பொலிவா இருக்குங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு தாங்க அந்த விட்டமின் இ இருக்கிறதுனால அந்த ரைஸ் பிரான் ஆயில் இருக்கிறதுனால அது ஸ்கின்னை வந்து அவ்வளவு பொலிவா வச்சிருக்கு. அப்ப தோல்ல ஏற்படக்கூடிய எரிச்சல், தடிப்பு இதுகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா ரைஸ் பிரான் ஆயில் பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ரைட்டுங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா வந்து ஸ்குவாலின் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட், அது பயோ ஆக்டிவ் காம்போனன்ட்னு சொல்லுவாங்க. அது நம்ம ரைஸ் பிரான் ஆயில்ல இருக்கு. இது என்ன செய்யும் பாத்தீங்கன்னா ஸ்கின் அவ்வளவு சூப்பரா பராமரிக்குங்க. ஸோ ரைஸ் பிரான் ஆயில் பயன்படுத்துறவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா இளமையா இருப்பாங்க. சரிங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல ஸ்மோக்கிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 254 டிகிரி சி. ஸோ இந்த புகையிலும் கொதிநிலை அதிகமா இருக்கிறதுனால டிரான்ஸ்பேட் அவ்வளவு சீக்கிரமா நம்ம ரைஸ் பிரான் ஆயில் எத்தனை தடவை மாறி மாறி ஹீட் பண்ணா கூட டிரான்ஸ்பேட்டா மாறாதுங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த எல்டிஎல் ட்ரைகிளிசரைட்ஸ் இப்படிங்கிறது கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல சேராது. அதனால பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அபாயம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. ஸோ இதனாலதாங்க இது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆயில், இதய எண்ணெய் அப்படின்னு இதை சொல்றாங்க. ஏன் அப்படின்னா எந்த பொருள் சேர்த்திருந்தாலும் இதுல அதான் சொல்லுவாங்க எண்ணெய் வந்து நம்ம எடுத்தோம்னா என்ன சொல்லுவாங்க உடம்புல கெட்ட கொழுப்பு சேரும், எண்ணெயை குறைவாய் பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில் பயன்படுத்தும் பொழுது என்ன செய்யுது? தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை குறைச்சு நல்ல கொழுப்புகளை வந்து பயன்படுத்துது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி சீக்கிரம் முதுமை தொட்ட வராது. நான் அப்பவே சொன்ன மாதிரி. அதாவது இப்போ 40 வயசுக்காரங்க பாத்தீங்கன்னா 65 வயசு மாதிரி தெரிவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்து ப்ரீ மெச்சூர்டு ஏஜிங் அப்படிம்பாங்க. ஸோ நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில் ரெகுலரா பயன்படுத்தும் முதுமை தோற்றம் தடுக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா மூளை நரம்பு பிரெயினுக்குலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குன்றாங்க. சரிங்களா? ஓகே. நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம தடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ரைஸ் பிரான் ஆயில் வந்து அவ்வளவு சூப்பர். ஏன் அப்படின்னா, இதுல காமா ஒரேசனால் அப்படிங்கிற 15,000 பிபிஎம் தந்திருக்காங்க. இதுல வந்து அரிசி தவிடு புரதம்னு இத சொல்லுவாங்க. ரைஸ் பிரான் ஆயிலோட புரோட்டீன் அப்படிங்கிறது இந்த ஒரேசனால். இந்த ஒரேசனால் அதிகமா இருக்கிறதுனால, நம்ம கொலஸ்ட்ரால் அளவு ரொம்ப 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 கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுல நம்ம ஒரேசனால் அதிகமா பயன்படுதுங்க. அதே மாரி லேடீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், மாதம் மாதம் வரக்கூடிய இந்த மாரி பீரியட்ஸ் உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரைஸ் பிரான் ஆயில் பயன்படுத்துறவங்களுக்கு தடுக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுல உள்ள அந்த 15,000 பிபிஎம் ஒரேசனால் இருக்கிறதுனால, உடலில் உள்ள கெட்ட செல் கழிவுகளான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியேற்றுதுங்க. நம்ம இந்த ஒரேசனால். அவ்வளவு சூப்பரான இது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, செல் டேமேஜ் வந்து இதுல தடுக்கப்படுகிறது.
ஸோ இதில் அதனால தான் பார்த்தீங்கன்னா கேன்சர்ஸ் வரக்கூடிய இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் நம்மளோட ரைஸ் பிரான் ஆயில் பயன்படுத்தும் போது. ஸோ அந்த பிளட்ல உள்ள எல்டிஎல் ட்ரைகிளிசரைடு அளவை கட்டுப்படுத்தினால ஹார்ட் அட்டாக் வருவது தடுக்கப்படுகிறது. இந்த எண்ணெய் வந்து தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கு உடல் பருமன் தடுக்கப்படுது. ஆமாங்க. இதான் ஏன் அப்படின்னா இதுல கெட்ட கொழுப்பு குறைக்க இந்த ரைஸ் பிரான் ஆயில் பயன்படுத்துறவங்களுக்கும் உடல் பருமன் வருவதும் நமது தடுக்கப்படுகிறது. இதுல உள்ள பாத்தீங்கன்னா பைட்டோஸ்டிரால் இது வந்து நம்ம ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்துகிறது. அதனால் ரத்த அழுத்தம் கட்டுப்படுகிறது. ஹை பிபியோ லோ பிபி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நம்மளோட ரைஸ் பிரான் ஆயில் பயன்படுத்தும் போது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுங்க. நான் அப்பயும் சொன்ன மாதிரி சாச்சுரேட்டட் ஃபேட் இதுல வந்து குறைவா இருக்கு. அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகமா இருக்கிறதுனால இதய நோய்கள் வரும் பாதிப்புகள் வந்து குறையுது. மற்ற எண்ணெய்களை மாத்தி மாத்தி அதாவது டாக்டர் சொல்வாரு. அதாவது எண்ணெய்களை வந்து மாத்தி மாத்தி பயன்படுத்துங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் வச்சுங்க, குழம்புக்கு ஒரு எண்ணெய் வச்சுங்க, ஃப்ரை பண்றதுக்கு ஒரு வச்சுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நான் சொன்ன மாரி அந்த சாச்சுரேட்டட் ஃபேட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து எல்லாத்துலயுமே இதே மாரி ஈவனா குடுக்க மாட்டாங்க. ஒரு இதுல பார்த்தீங்கன்னா, சாச்சுரேட் ஃபேட் ரொம்ப ஹையா இருக்கும். ஒரு இதுல பார்த்தீங்கன்னா, அன்சாச்சுரேட் ஃபேட் வந்து அ எ எ அன்சாச்சுரேட் ஃபேட்ட பொறுத்தமட்டிலும் எதுலயுமே ஹையா குடுக்க மாட்டாங்க. குறைவா இருக்கும். அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள் வந்து வரும். நான் அப்பயே சொன்ன மாரி, பால் தெரஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? தெரஞ்ச பால் அதிகமா குடிச்சா என்ன ஆகும்? அதாங்க அந்த இது வந்து. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய மாத்தி மாத்தி பயன்படுத்துறப்ப நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு சரி பண்ணிக்கிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாரு. நம்ம ரைஸ் பிரான் ஆயில் மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னா, அந்த மாரி கரெக்ட்டான அளவுகள்ல அந்த சாச்சுரேட்டட், அன்சாச்சுரேட் ஃபேட் வந்து குடுத்திருக்கிறதுனால, நம்ம ரைஸ் பிரான் ஆயில் தொடர்ந்து இத மட்டுமே பயன்படுத்தும் பொழுது, நமக்கு வந்து உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்த தாங்க குடுக்குது. ஸோ அதனால நம்ம முதல்ல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? "ஏங்க இதுல பிவி கம்மியா இருக்குங்க. முதல்ல உடல்ல உள்ள ஆவி போகாம இருக்கணும்னா பிவி கம்மியா இருந்தா என்னங்க? முதல்ல நம்ம ரைஸ் பிரான் ஆயில் எந்த மாரி பிவி கம்மியா இருந்தாலும், நம்ம உடல்ல உள்ள ஆவி ஆரோக்கியமா இருக்குங்க. ஸோ அந்த மாரி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மோதிக்கர் ரைஸ் பிரான் ஆயில அனைவரும் பயன்படுத்துவோம். அனைவருக்கும் பகிர்ந்தளிப்போம். அனைவரும் நலமாக, ஆரோக்கியமாக இருக்க நமது ரைஸ் பிரான் ஆயில தொடர்ந்து பயன்படுத்தி இளமை பொலிவோடு இருப்போம் என்று கூறிக்கொண்டு, அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ ரஞ்சித். தேங்க் யூ லீடர்ஸ்.